everyone. Welcome back to the video series of Learn to Play Chess in 30 days. We are on our day 15. Yes, நம்ம 15 நாள் ஆவது நாள்ல இருக்கோம். 15 நாள்ல நீங்க இந்த 15 நாள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே which means you like chess. உங்களுக்கு செஸ் பிடிச்சிருக்கு, புரிய ஆரம்பிச்சிருச்சு, நீங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த 15 வீடியோஸ் நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துருந்தாலே இட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்சிடர் டு பி a good play. சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம்? ஸோ இது வந்து கன்க்ளூஷன் ஆஃப் லாஸ்ட் டாபிக். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? நம்ம வந்து பின்னு ஒன்று பார்த்தோமா? பின்னு என்ன? டாக்டிக்ஸா? இப்போ என்ன பார்க்க போறோம்னா அடுத்து ஒரு 2 3 4 5 கிளாஸுக்கும் நம்ம இந்த மாதிரி டாக்டிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு தான் செக்மேட்ஸ் தெரிஞ்சிருச்சு, கேம் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு, பீஸ் கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு, பீஸை எடுத்து விளையாடணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து டாக்டிக்கலா விளையாடணும். சரிங்களா? அப்ப நம்ம போன டாபிக் பார்த்தது வந்து பின்னு. இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா அகைன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க எவ்வளோ இந்த டாபிக்கை படிக்கிறீங்களோ, எப்படி இந்த பின்னு ஃபோர்க்குக்கெல்லாம் நீங்க படிச்சு இது பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்களும் அவாய்ட் பண்ணணும் அதை. சரிங்களா? நம்ம பின்ன வச்சுட்டு அப்புறம் நமக்கு யாராச்சும் பின்ன வச்சுட்டா, ஸோ நமக்கு பின்ன தெரிஞ்சதுனால ஃபர்ஸ்ட் நம்மளே பின்ன அவாய்ட் பண்ணிக்கணும். பட் ஆனால் அட் த சேம் டைம் நம்ம ஆப்பனண்ட் எங்க தப்பு பண்றாங்களோன்னு பார்த்துட்டு பின்ன வைக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பின்னு டாக்டிக்ஸ் அட் எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. உங்ககிட்ட ஒரு 16 பாயிண்ட்ஸ் இருக்கு, பீசஸ் இருக்கு, என்கிட்ட 16 பீசஸ் இருக்கு. நம்ம சொல்லியிருக்கோமா? எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? அப்போ 2 பேரும் என்ன பண்றோம்? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு 100 ருபீஸ் இருக்கும், உங்ககிட்ட ஒரு 100 ருபீஸ். அதுதான் செஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றோம்? என்ன சொல்றோம்? யார் வந்து செக்மேட் பண்ணாங்களோ இல்லை யாருக்கிட்ட வந்து எல்லாத்தையும் நான் எடுக்கிறனோ, எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து அவங்கள 0ல வச்சு நான் வந்து இது பண்றனோ, கிங்கை மட்டும் வைக்கிறனோ, அப்போ வந்து ஆப்போனன்ட் வின்னுங்கிற மாதிரி நம்ம ஒரு சின்னதா ஒரு சொல்றோம். சரிங்களா? அப்போ இந்த பின்னு ஃபோர்க் இதெல்லாம் என்ன பண்ணும்னா உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன வேல்யூ வச்சு பெரிய பெரிய பீஸ், பெரிய பெரிய வேல்யூ எல்லாம் எடுக்கிறது எப்படி தான் நம்ம இந்த டாக்டிக்கலா ஏதாவது பண்ணணும்ல. இந்த டாக்டிக்கல்ஸ் தான் என்னன்னா சின்ன பாயிண்ட்ஸை வச்சு எப்படி பெரிய பாயிண்ட்ஸ் எடுக்கிறது. அவ்வளவு ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்? ஃபோர்க்கு பார்க்கணும். ஃபோர்க்கு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்க்கு அதே மாதிரி ஒரு நல்ல டாபிக் ஸ்பின். ஃபர்ஸ்ட் ஃபோர்க்குன்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சின்ன டெஃபினேஷன் இருக்கு, நீங்க அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள். சரிங்களா? ஃபோர்க்குன்னா என்ன கோச் அப்படின்னா, இங்க பாருங்க, நான் சாட்ல இங்க போடுறேன், நீங்க ஒரு நிமிஷம் பாருங்க, உங்களுக்கு அது புரிஞ்சிடும். என்ன சொல்றாங்க? மூவ் where the moved piece attacks two opponent piece at a once. தமிழ்ல ஈஸியா சொல்லணும்னா ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். நம்ம ஒரு மூவ் பண்ற பீஸ் 2 பீஸ ஒரே டைம்ல அட்டாக் பண்ணா அது பின். நீங்க கேட்கலாம், கோச் 3 பீஸ் அட்டாக் பண்ணாவும் பின்னானா? ஆமா, 3 பீஸ் அட்டாக் பண்றீங்களா, எடுத்துக்கோங்க. யாரு வேணா. இப்போ ஒரு 2 பீஸ் கேட்கிற இடத்துல இன்னொரு பீஸ் அட்டாக் இருந்தா அது அவங்க தப்பு, நம்ம தப்பு இல்லை. நம்ம எடுத்துக்கோம். சரிங்களா? இதுதான் சிம்பிளான டெஃபினேஷன். சரிங்களா? இப்ப பின்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பின்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெறும் ஜென்ரலா பிஷப் வச்சு குயினை வச்சு பின்ன பார்த்தோமா? ஏன்னா பின்னங்க வரும்போது மோரர்லெஸ் பிஷப்பையும் குயினையும் வச்சுதான் வரும். அப்புறம் ரூக்கை வச்சும் ஒரு சில பின்ஸ் வரும். சரிங்களா? இப்போ ஃபோர்க்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நைட்டை வச்சும் ஃபோர்க் வரலாம், குயினை வச்சும் ஃபோர்க் வரலாம், நீங்க பிஷப்பை வச்சும் ஃபோர்க் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு டைமும் ஃபோர்க்னா நீங்க 2 பீஸ் ஒரே டைம்ல அட்டாக் பண்றீங்கல்ல, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பீஸுமே கவர் ஆயிடும். சரிங்களா? இப்போ நைட்டை வச்சு எப்படி 2 பீஸ் அட்டாக் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, இந்த நைட் இருக்குங்களா, இந்த நைட்டை நான் இங்க வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆயிரும்? செக்கு கொடுக்குறேன், அந்த குயினையும் நான் எடுக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, இருக்கிறதுலயே அந்த நம்ம அப்சல்யூட் பின்னு பார்த்தோம் தெரியுங்களா? அப்சல்யூட் பின்னு என்ன? செக் இருந்துச்சுன்னா அந்த பீஸை எடுக்கவே முடியாதுன்னு பார்த்தல, அதே மாதிரி பின்ல வந்து செக்கு வச்சு எந்த பின்னு வருதோ அந்த பின் எல்லாமே வந்து அந்த பின்னுக்கு அவங்க கிட்ட சாய்ஸே இல்லை, அன்டில் அன்லெஸ் கிங்க மூவ் பண்ணி அந்த பீஸை கொடுக்கறது தவிர்த்து. இப்போ இதே இங்க ரூக் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க குயினை மூவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? பட் சின்ஸ் ஒன்லி கிங் இருக்கிறதுனால தான் எப்பவுமே செக்கோட வர பின்னா இருக்கட்டும், ஃபோர்க்கா இருக்கட்டும், ரொம்ப 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 பவர்ஃபுல். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? கிங்கை சேஃபா வச்சுக்கணும். கரெக்டுங்களா? நம்ம அதுதானே பார்த்தோம். இது வந்து நம்ம எப்படி அவங்களை அட்டாக் பண்றதுன்னு பார்த்தோம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிங்கை சேஃப்டா வச்சுக்கணும். அப்ப சேஃப்டியா வச்சாதானே அப்போ நமக்கு தெரியும்ல அவங்க தப்பு பண்றாங்களா இல்லையான்னு. சரிங்களா? நம்ம கிங்கை சேஃப்டியா வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி நைட்லயே பார்ப்போம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க டைரக்டா ஆன்சர் சொல்லாதீங்க, நீங்க வந்து ஆன்சரை பாஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா?
இல்ல இதே டாபிக்ல உங்களுக்கு தெரியலையா என்ன பண்ணேன்னா ஆன்சர் சொல்யூஷன் பண்ணாங்க. ஜஸ்ட் கிவ் அ ஹிண்ட் கொடுங்க. நான் சொல்றேன், நான் இந்த லிங்க்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல இருக்கு. நீங்க சும்மா ஜஸ்ட் கிவ் அ ஹிண்ட் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்க, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு பென். இவங்க என்ன சொல்றாங்க, இது டைரக்ட் பென் இல்லாம, ஹே இங்க என்ன ஃபோர்க்ல நான் வந்து இந்த பீஸை கொடுத்து என் கிங்கை தள்ள வைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, என் பீஸை கொடுத்து என் கிங்கை தள்ள வைக்கிறேன். கிங்கு தள்ளனா ஃபர்ஸ்ட் இந்த பீஸை அடிச்சுட்டு ஃபோர்க்கு பாருங்க. அவங்க தான் சொல்றாங்க அடிச்சுட்டு ஃபோர்க்கு. தெரியுதுங்களா? அந்த அடிச்சுட்டு ஃபோர்க்குக்கு தான் இந்த இது வருது. ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த குயின் எடுத்தாச்சு. அப்ப என்ன கொடுத்துட்டோம், குயினையும் கொடுத்து நம்ம ரூக்கையும் குயினையும் சேர்ந்து எடுத்துட்டோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான இது. சரி கோச், நீங்க எடுத்தோன்னு இதெல்லாம் பண்ணுவோம்னா எடுத்தோன்னு இதெல்லாம் பண்ணாதீங்க. எடுத்தோன்னு இந்த மாதிரி பேசிக்கான பின்னை மட்டும் பாருங்க. 2 பீஸ் தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அங்க பின் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சிம்பிளான பின் பார்க்கலாமா? இப்போ பானை வச்சா அப்ப எப்படி வரும் ஃபோர்க்கு? ரொம்ப சிம்பிளா. நம்ம தான் சொல்றோம் ஒரே கல்ல 2 மாங்கான்னு. இப்போ ஒரு கல்ல அடிச்சா 2 மாங்காய் விழுகணுமா? அப்போ இந்த ஒரு இங்க பாருங்க 2 பீஸ் இருக்கா? ஒரு பீஸ் தள்ளனா ஒரு பான் தள்ளனா 2 பீஸ் விழுகணுமா? இங்க பாருங்க. அவ்வளவுதான். அந்த லாஜிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ அடுத்து ரூக்குக்கு போலாமா? அதே தான், நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான். ஒரு கல்ல 2 வாங்கினா நீங்க அட்டாக் பண்ணணும். ஸோ கிங்கோட வந்துச்சுன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். கிங் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ ரூக்குக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட இருக்கிறதே ரூக்கு, நைட்டு, பிஷப்பு, குவீனு தானே. அப்ப என்ன பண்ணா ரூக்குக்குன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா பார்க்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ரூக்கலையும் மொத்தம் இவ்வளவுதான் போக முடியும். இன்னொன்னு சிம்பிளான லாஜிக் சொல்லணும்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூக் எந்த பக்கத்துல போர்டில் இருந்தாலும் அதனால மொத்தமாவே 14 ஸ்கொயர்ஸ் தான் டிராவல் பண்ண முடியும். அது எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. என்ன கோச் சொல்றீங்க கரெக்டானா? ஆமா, நீங்களே வேலிடேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்க வச்சுட்டு இன்கேஸ் ஆஃப் இது இல்லைன்னா இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. பாத்தீங்களா? அவ்வளவுதான். அப்போ மொத்தமாவே உங்ககிட்ட 14 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. அதுல வந்து ரூக் ஸ்ட்ரைட்டா போகும். அதுல வந்து ஈஸியான 2 பீஸ் அட்டாக் பண்ணணும்னா இங்க பாருங்க. சரிங்களா? அவ்வளவுதான். முடிஞ்சுங்களா? இந்த பின்ன முடிஞ்சுங்களா? அடுத்து குயினை வச்சு பார்க்கலாம். குயின்னா ரொம்ப சிம்பிள்ப்பா. ரூக்கு பிளஸ் பிஷப் தானே குயின் பிளஸ் பான் ஆல்மோஸ்ட். நம்ம ரூக் பார்த்தாச்சா? ரூக் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பிஷப் பார்த்துக்கலாமா? பிஷப் பார்த்துட்டு பான் பார்த்தாச்சா? அப்போ ஆல்மோஸ்ட் அது கவர் ஆயிரும்ல. இப்போ பிஷப் இருக்கும்போது என்னது? நல்லா பாருங்க, பாஸ் பண்ணி கண்டுபிடிங்க. இங்க பாருங்க 2 பீஸ் அட் டைம் சேம் டைம்ல அட்டாக் பண்றோமா? ஃபர்ஸ்ட் கிங் அட்டாக் பண்றோம், அட் த சேம் டைம் இந்த ரூக் அட்டாக் பண்றோம். செக் இருக்கிறதுனால அவங்க மூவ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்போ நம்ம எந்தெந்த பீஸ் தெரியும்? நமக்கு ரூக்கு தெரியும், பிஷப் தெரியும், பான் தெரியும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? குயின் ஃபோருக்கு வந்து ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே குயின் வந்து ஏதோ ஒரு பீஸா ஆக்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்க. ஆனா அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க குயினா வந்து ரூக்கா ஆக்ட் பண்ணும்போது பிஷப்போட அடிஷனல் சப்போர்ட்டும் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் குயினை வந்து நான் ஸ்ட்ரைட்டா செக் வைக்க போகும்போது இப்போ டைகனலாவும் போகும். அதே மாதிரி யோசிங்க பார்க்கலாம். குயினை கரெக்ட், குயின் எடுத்து இங்க வச்சா இங்க செக்கு, இங்க பீஸ் போகுது. பார்த்தீங்களா? அதுதான் குயினோட பிகெஸ்ட் அட்வான்டேஜ். சரிங்களா? இப்போ குயின் ஃபோர்க் முடிஞ்சாச்சு. அவ்வளவுதான்ப்பா. ஃபோர்க்ல ரொம்ப 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 சிம்பிள். நைட் ஃபோர்க் பார்த்தாச்சு, பிஷப் ஃபோர்க் பார்த்தாச்சு, ரூக் ஃபோர்க் பார்த்தாச்சு, பானை வச்சு எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சு. பானையும் பிஷப்பையும் ரூக்கையும் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா குயினும் ஃபோர்க்கும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஃபோர்க்கை நீங்க பார்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிடும். அப்ப என்ன பண்ணணும்? ஐடியா கிடைச்ச உடனே நேரா பசில்ஸ் வரணும், பசில் தீம்ஸ் போகணும். ஒன்றும் இல்லை, ஃபோர்க்குன்னு டைப் பண்ணணும். ஃபோர்க் வரும், ஃபோர்க் வர ஸ்டார்ட் பண்ணிடும். சரிங்களா? இப்போ யாராச்சும் ஃபோருக்கு என்ன தெரியுமா? டபுள் பீஸ் 2 பீஸ் எப்படி அட்டாக் பண்ண முடியும்? இன்னொரு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. எப்படி இருக்கு பார்க்க. இப்போ அதை எப்படி நான் சொல்லித்தரேன் பாரு. இப்போ இந்த பீஸை நம்மளால அட்டாக் பண்ண முடியுமா? எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க இதை. இந்த பீஸை நம்மளால அட்டாக் பண்ண முடியுமா? யோசிச்சுக்கோங்க. முடியுமா? கிங் சப்போர்ட் இருக்கு, குயின் சப்போர்ட் இருக்கு, முடியாது. குயினை அட்டாக் பண்ண முடியுமா நம்மளால? குயினை எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண முடியும். இப்போ நம்ம கிட்ட பீஸ் இல்லை, சின்ன பீஸ் இல்லை. இருந்தாலும் இந்த பீஸ் எல்லாம் டைரக்டா அட்டாக் பண்ண முடியும். இந்த பீஸுக்கு சப்போர்ட் இருக்கா? இல்ல. இந்த பீஸுக்கு சப்போர்ட் இருக்கா? இல்ல. சப்போர்ட் கொடுத்துக்கலாம், அது வேற. இப்போ கிவன் டைம்ல இருக்கா? இல்ல. சப்போர்ட் இருக்கா? இல்ல. அப்போ இதுதான் நம்ம வந்து இந்த இந்த 2 பீஸ் தான் நம்ம அட்டாக் பண்ண போறோம். இந்த 2 பீஸ் எப்படி அட்டாக் பண்ணணும்னு யோசிக்கும் போது உங்களுக்கு அல்டிமேட்டா ஒரு பீஸ் கிடைச்சிடும். ரூக்கா ஸ்ட்ரைட்டா தான் அட்டாக் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? டைகனலா தான் அட்டாக் பண்ண முடியும். ரூக்கா ஸ்ட்ரைட்டா வச்சு அட்டாக் பண்ண முடியாது. அப்போ ரூக்கை டைகனலா அட்டாக் பண்ணணும்,
குயினை பிஷப்பை ஸ்ட்ரைட் அட்டாக் பண்ணணும். அப்போ ரெண்டுமே எந்த பீஸால பண்ண முடியும்னா குயினால தான். குயினால டைகனலாகவும் போக முடியும், ஸ்ட்ரைட்டாகவும் போகும். ஓகேவா? அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அவங்க இந்த சப்போர்ட் கொடுத்துட்டாங்க, நம்ம இந்த பீஸ் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபோர்க். ரொம்ப 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 சிம்பிளான ஃபோர்க். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து ஹிண்ட் கேட்டு கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? வியூ த சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். பாருங்க, இப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க அடிக்க சொல்கிறாங்க. ஏன் அடிக்க சொல்றாங்கன்னா, இது அடுத்த லெவல் ஃபோர்க். இங்கே அடித்த உடனே இங்கே குயின் இங்கே வந்துடும். செக் வச்சுட்டு, சரிங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. பின்னும் ஃபோர்க்கும் அவ்வளோதான். இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த கான்செப்ட்ல தப்பு பண்ணுவாங்க. ரெண்டு விஷயம் பண்ணீங்க. ஒன்று, நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. செகண்டு, தப்பு பண்ணுறவங்கள நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கணும். சரிங்களா? That's it for today. Thank you so much. We'll catch you in the next tactical class. Okay, bye.